ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சண்டே அன்றைக்கி அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒன் டே அப்பா வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம், நானும் குட்டீஸும். அங்கே போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இது கிஃப்ட்டுக்கெல்லாம் நடுவில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த கிஃப்டெல்லாம் எப்போ வந்ததுன்னு சொன்னேன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. இந்த கிஃப்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் மேரேஜுக்கு வந்த கிஃப்ட்டு. அப்போவே இதையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா இப்போல்லாம் இது இருந்த இடமே தெரியாமல் போயிருந்துருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். எங்களுக்கு மேரேஜ் ஆனது பார்த்தீங்கன்னா 2016 செப்டம்பரில், கிட்டத்தட்ட 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா அப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் வந்து பழைய வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு சேஃபாக வைக்கிறதுக்கு இடம் இல்லைப்பா, இதெல்லாம் இப்போ வந்து யூஸ் பண்ணலை, புது வீடு கட்டினதுக்கப்புறமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டிலையே பத்திரமா வச்சுருந்தோம். மேரேஜ் முடிஞ்சு மறுநாள் மறுவீடு வரும்போது இந்த கிஃப்ட் எல்லாமே பிரித்து பார்த்தோம், யார் யார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது எந்த கிஃப்ட்டு யார் கொடுத்தாங்கங்கிறது சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் இப்போ இந்த கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்மளுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கிஃப்டெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்துச்சு, அதான் புது வீடு கட்டியாச்சுல்ல, அதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எடுங்கப்பா, ஒன்று ஒன்றா எடுத்து பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படின்ட்டுக்கு மேலே இருந்ததை ஃபுல்லாமே எடுத்துகிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அதை தான் அப்படியே இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோகேஸ் ஐட்டம்ஸு, வால் ஹேங்கரு, அப்புறமா இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், கிச்சன் செட்டு, இந்த மாதிரியே தான் கொடுப்பாங்க கிஃப்ட்டுக்கு எல்லாமே. அதே மாதிரி தான் எங்கள் மேரேஜுக்குமே வந்திருந்தது. நிறைய கிளாஸ் செட்டு, சின்ன சின்ன பவுல் செட்டு எல்லாமே கிளாஸில் உள்ளது. நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு தான் இங்கே இருக்கட்டும், பழைய வீட்டிலனா வைக்கிறதுக்கு நிறைய இடம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா கீழே விழுந்தால் உடஞ்சிரும்ப்பா, அதனால் இருக்கட்டும், புது வீடு நாங்கள் பெருசாக வீடு கட்டினதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு தான் வச்சுட்டு போயிருந்தேன் அப்பா வீட்டிலையே. நம்ம குட்டீஸ் தான் பார்க்க ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருந்தாங்க. இவ்வளோ கிஃப்ட்டு யாருமா உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு, எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு, எனக்கெல்லாம் கிஃப்ட் இல்லையா அப்படின்னு, எல்லா கிஃப்ட்டும் உனக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். யாரெல்லாம் இப்படி அவங்க மேரேஜுக்கு கொடுத்த கிஃப்ட்டை குழந்தைங்க கூட உட்காந்து பிரித்து பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலை, நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நிறைய பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்டாக தான் இருந்தது. கிளாஸ் அந்த ஜூஸ் கிளாஸு 6 கிளாஸ் ஒரு பேக்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பவுல்ஸு ஒரு 5 பவுல் சேர்ந்தது வித் லிட்டோட. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜக்கு வித் ஜூஸ் கிளாஸ் மாதிரி இருந்தது. எல்லாமே குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், புது வீடு கட்டிட்டோம்ல, இப்போ எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்ட்டு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. நம்ம குட்டீஸும் வேற இருக்கிறதுனால சொல்ல முடியாது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அதனால் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா கெஸ்ட்டு யாராவது வரும்போது அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறதுக்கு, தண்ணி கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது ஒரு ஷோகேஸ் பீஸு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ராதா கிருஷ்ணா உள்ளே இருக்கிற மாதிரி லைட் போட்டால் 2-3 கலராக லைட் மாறி மாறி எரியும், ரொம்பவே அழகாக இருக்கும் பூஜை ரூம்லலாம் வச்சா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துருந்தீங்கன்னா எந்த கிஃப்ட்டுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் கல்யாணத்துக்கு எந்த மாதிரிலாம் கிஃப்ட் வந்தது, அதில் மறக்க முடியாத கிஃப்ட் என்ன இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸர். இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஜூஸ் வந்து எந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும் நமக்கு, அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இதை வந்து வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அந்த குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கிற இடத்துலலாம் போய் மாட்டிக்கும் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளால் க்ளீன் பண்ண முடியும், கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல. யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் செட்டு. எனக்கு இந்த செட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து இங்கே ஊரில் இருக்கனால அடிக்கடி நம்ம ரிலேட்டிவ்ஸு, குட்டீஸு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம் செய்கிறோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தட்டு வீட்டில் இருக்கிறது பற்ற மாட்டேங்குது. நான் அப்போ நினச்சேன், இந்த மாதிரி மெலமைன் தட்டு ஏதாவது நம்ம வாங்கி வைக்கணும், குட்டீஸ்க்கு மட்டுமாவது வச்சு கொடுக்குறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இந்த கிஃப்ட்லாம் வீட்டில் இருக்குங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை சுத்தமாக.
அன்றைக்கி சண்டேல அப்பா வீட்டுக்கு போயிருக்கும்போது தான் அப்பா இதெல்லாம் இருக்குது எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி தான்ப்பா தட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். குட்டீஸ் எல்லாம் வந்தால் தட்டு பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா, நல்ல வேளை எடுத்துகிட்டு போ, இங்கே சும்மா தான் இருக்குது மேலே வச்சு, எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டின்னர் செட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. 6 சாப்பிட்ற தட்டு பார்த்துக்கோங்க, 6 தட்டு. இதே மாதிரி சின்ன சைஸில் தட்டு ஒரு 6, அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப் பவுல் மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் இருந்தது. அது ஒரு 2 செட்டு இருந்தது பாக்ஸில். ஒரு பாக்ஸில் வந்து 6 பீசஸ் இருந்தது. 6 பவுல் இருந்தது. இந்த பவுலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அந்த பவுலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன ஸ்பூன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெரிய பவுல் 3 பவுல், பெரிய பவுல் 2 வந்து லிட்டோட, 1 வந்து லிட் இல்லாமல் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பெரிய ஸ்பூனுமே 2 கொடுத்துருந்தாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிளேட் வேறு இருந்தது. நம்ம வந்து தாம்பூலத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பிளேட் வேறு இருந்தது. இந்த செட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உன்னோடது தானே எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு இருந்தார் அப்பா. நம்ம மேரேஜ் ஆல்பம்லாம் பார்க்கும்போது ஒரு சில மெமரிஸ் அப்படியே வந்து போகும் இல்லையா, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கிஃப்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வீடு வந்து இன்டீரியர்லாம் இன்னும் பண்ணலை. அதெல்லாம் இன்டீரியர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹேங்கிங்லாம் வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வால் ஹேங்கிங், அப்புறம் பெயிண்டிங், அந்த மாதிரி. இப்போதைக்கு குட்டீஸோட ஃபோட்டோஸ் சின்ன வயசில் எடுத்தது ஃப்ரேம் போட்டு வச்சதெல்லாம் மட்டும் அங்கங்கே மாட்டி வச்சுருக்கோம். மற்றபடி இன்னும் வேறு எதுவுமே செட் பண்ணல நம்ம வீட்டில். இப்போதைக்கு நான் இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலுமே ஃபோட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மாட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அப்பா வீட்டுக்கு போய் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அடிக்கடி போவோம், ஆனால் போன உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணெய் கடை இன்னொரு பிரான்ச் இருக்குல்ல, அதை வந்து அப்பா தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால அப்பாவுமே கடையில் இருக்கிறனால வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால டக்குன்னு போன உடனே கிளம்பி வந்துடுவோம். அன்றைக்கி சண்டே அப்பாவுக்கு லீவுங்கிறனால சரி நம்ம போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். நிறைய பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு, சின்ன வயசில் நடந்ததெல்லாம் பேசிட்டு, அம்மா பற்றி நிறைய பேசினோம். அதெல்லாம் பேசிட்டு வரும்போது மனசுக்கே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். எனக்குமே சரி, அப்பாவுக்குமே சரி. ஏன்னா அப்பா வந்து தனியாக இருக்கனால இந்த மாதிரி பேச்சுக்கு யாராவது பேசிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் டைம் கிடைக்கிறப்போ இப்போல்லாம் அடிக்கடி போயிட்டு வரோம் நாங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பாவுக்கு வந்து சாப்பாடு எங்கள் வீட்டிலேருந்து தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அன்றைக்கி சண்டேனால எங்கள் வீட்டில் வந்து சாட்டர்டேவே ஃபிஷ்ஷு வாங்கி சமைச்சிருந்தனால சண்டே எதுவும் நான் எடுக்கலை. அப்பாவும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சரி அப்பா வீட்டுக்கு போய் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நானும் குட்டீஸும் இங்கே வந்துட்டோம். இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பேஸில் இதை மாட்டினா ரொம்பவே அழகாக இருக்கும்னு தோணுச்சு. இதுக்கெல்லாம் ஃபோட்டோலாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாட்டணும். மாட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். வெயில் பயங்கரமாக இருக்கனால அப்பா நாங்கள் போன உடனே ஏதாவது போய் வாங்கிட்டு வரேன் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலான்ட்டு ரோஸ் மில்க் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம். குட்டீஸ் ரோஸ் மில்க் கேட்டாங்கன்னு அதை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து குட்டீஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்பாவுக்கு வந்து எக் பிரியாணி. அப்பா எக் மட்டும் சாப்பிடுவாங்க, பீசஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அவருக்கு எக் பிரியாணி, எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி, குட்டீஸ்க்கு ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் லாலிபாப் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ரொம்ப நாள் கழித்து பேசிகிட்டே நல்லா ஜாலியாக சாப்பிட்டு வந்தோம். குட்டீஸ் வந்து விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி தாத்தா வீட்டில் இப்போ தான் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. ஆரும் வந்து ரொம்ப நாள் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஆனால் ஆர்த்திகாவுக்கு வந்து விவரம் தெரிஞ்ச உடனே நாங்கள் ஊருக்கு போயாச்சு ஆஃப்ரிக்காவுக்கு. ஸோ அப்பா கூட அவள் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.